ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பாக தேவ சமூகத்திலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் வழியாய், உம்முடைய வசனங்களின் வழியாய் எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, என்னையும் இந்த செய்தியை கேட்கப் போகிற ஒவ்வொருவரையும் தேவரீர் தம்முடைய வல்லமையினால் மூடி ஒருமனப்பட்டு உம்முடைய வார்த்தைகளை கவனிக்க உதவி செய்தருளும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரை தொழுது கொள்ளுதல், ரட்சிக்கப்படுதல், இந்த ரெண்டையும் குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. மேலெழுந்த வாரியாய் நாம் இதை பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட பிறகுதானே ஒரு மனிதன் கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவரை அவன் தொழுது கொண்டால் அந்த தொழுகை அல்லது அந்த ஆராதனையை அவர் அருவருக்கிறார் என்று அல்லவா வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது. அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினாலோ எவ்வளவாய் அருவருக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் இந்த ரட்சிப்பு என்பதற்கான பொருளை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்பதற்கு விடுதலை, சுகமாகுதல், பல பெயர்களிலே இந்த வார்த்தையை வேதம் பயன்படுத்துகிறது. ஆக ரட்சிக்கப்படுதல் என்பது, விடுதலை அடைதல் என்பது, பாதுகாக்கப்படுதல் என்பது முக்காலத்திற்கும் உரியது. இறந்த காலத்துக்குரியது, நிகழ்காலத்துக்குரியது, இனி வரும் காலத்திற்கும் உரியது. ஒரு தேவனுடைய தாசன் பரிசுத்தவான் இவ்விதமாய் சொன்னார்: கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்பு. அப்போ கடந்த கால ரட்சிப்பு என்பது என்ன? ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த நிமிடத்திற்கு முன்பு வரை அவன் செய்த எல்லா பாவங்களும், அவனுடைய பிறப்பின் அடிப்படையிலே வந்த சாபங்களும் மன்னிக்கப்படுகிறது. அதை ஆண்டவர் அப்புறம் நினைப்பதில்லை. அவர் மன்னித்து மறக்கிறார். நம் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி விடுகிறோம். அந்த நாளிலிருந்து நம் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சுதந்திரவாளி. அப்படினால் அந்த நாளிலிருந்தே நாம் 100% பரிசுத்தவானாய் வாழ்ந்து விட முடியுமா? இல்லை, அப்படி சொல்லவில்லை. இந்த ரட்சிப்பின் அனுபவம், கடந்த கால ரட்சிப்பு, அதைத்தான் ரட்சிக்கப்பட்டீர்களா என்று நாம் ஒருவரை பார்த்து கேட்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்றால் என்ன பொருள்? இந்த கடந்த கால ரட்சிப்பை குறித்த கேள்வி அது. அப்ப கடந்த கால ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, சாபத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு மீட்பு நமக்கு உண்டாகிறது. அதன் பிறகு நிகழ்கால ரட்சிப்பு என்பது நாம் வாழ்கிற ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நம்மை ரட்சித்துக் கொண்டே வருகிறார். அவர் நம்மை ரட்சித்துக் கொண்டே வருகிறார் ஒவ்வொரு நிமிடமும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின பிறகும் பல நேரங்களிலே நாம் தவறி மறுபடியும் பாவத்தில் விழுந்து விடுகிறோம். அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்கிறோம். அது என்ன? அறிந்து செய்கிறோம், ரைட். அறியாமல் எப்படி செய்கிறோம்? நல்ல வெள்ளை சட்டையை அயன் பண்ணி எடுத்து
அலுவலகத்துக்கு போட்டுக்கொண்டு அப்பா போகிறார். காலையில் அவர் போகிறார். அங்கே ஏசி ரூமில் தான் உட்காந்து வேலை செய்ய போகிறார். காலையில் பீரோவிலிருந்து நல்ல வெள்ளைச்சட்டையை அவர் குளித்து எல்லாம் ரெடியாகி அவர் அந்த சட்டையை அணிந்து கொண்டு அலுவலகத்துக்கு சென்று விடுகிறார். மாலையிலே வீட்டுக்கு திரும்புகிறார். சட்டையை கழட்டி பார்க்கிறார், காலர்கள் எல்லாம் அழுக்கு பிடிச்சிருக்கு. அது எப்படி? பையன் வெள்ளைச்சட்டையை போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிறான். அங்கே கிரவுண்டில் உருண்டு புரண்டு அவன் விளையாடுகிறான். அவனும் அழுக்காய்த்தான் திரும்பி வருகிறான். அது அவனாய் செய்த அழுக்கு. தகப்பனார் எங்கே போய் மணலில் புரண்டார்? ஏசி ரூமில் வேலை, ஏசி ரூம் வீட்டில் ஏசி. அவருக்கு எந்த ஏசி காரில் போறார்? அவருக்கும் ஏன் சட்டை அழுக்காகிறது? அறிந்தும் அறியாமலும் செய்த தவறு. பாவ உலகத்திலே நம்ம வாழ்றதுனால வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்பொழுதே பல பாவங்கள் நம்ம மேலே விழுந்து விழும். பல பாவ அழுக்குகள் நம்மை ஆட்கொள்ளும், நம்ம மேலே வந்து விழும். ஒவ்வொரு நாளும் இது நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம குளிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வது போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ள ஆண்டவரத்தில் ஒவ்வொரு நிமிடமும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் நடந்து கொண்டே வர வேண்டும். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய ரட்சிப்புக்குள்ளே மகிழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம்மை கழுவிக்கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் பக்தர்கள் சொன்னார்கள், இரவிலே படுக்கைக்கு செல்லும் பொழுது படுக்கையிலே அமர்ந்து அந்த நாள் முழுவதும் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் தற்பரிசோதனை செய்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் சரீரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், என கருமையானவர்களே, நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் இரவிலே தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இரவிலே படுக்கைக்கு செல்லும் முன்பாக அந்த நாள் முழுவதும் நடந்த காரியங்களிலே நம்முடைய கவனக்குறைவினால் நாம் செய்த தவறுகள், பல நேரங்களில் நம்மை அறியாமலேயே இந்த அசுத்தம் நிறைந்த பூமியிலே உள்ளே போய்விட்டு வருவதனால நம் மேலே பல அழுக்குகள் எல்லாவற்றையும் அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து பிறகுதான் படுக்கைக்கு செல்ல வேண்டும். இது நிகழ்கால ரட்சிப்பு. ஒவ்வொரு நாளும் இது நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். தற்பரிசோதனை, பாவறிக்கை ஜெபம். ஒவ்வொரு ஆலய ஆராதனைக்கு செல்லும் பொழுதும் பாவங்களை அறிக்கை செய்து நம்மை நடத்துவார்கள். தேவ சமூகத்திலே பாவங்களை அறிக்கை செய்து நாம் உண்மையான மனஸ்தாபத்தோடு ஒவ்வொரு நாளுமே மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. என்றால் பழைய பாவங்களை திரும்ப திரும்ப சொல்லுவது அல்ல. அதை முற்றிலுமாய் ஆண்டவர் நமக்கு மன்னித்து விட்டார், மறந்து விட்டார். அதை திரும்ப திரும்ப தோண்டி மறுபடி அந்த பாவங்களுக்காக நாம் அழுது புலம்ப வேண்டியதில்லை. அது ஒரு சாத்தானுடைய சதி, குற்ற உணர்ச்சியை நமக்குள்ள கொண்டு வருவது. எங்கள் ஆண்டவரத்தில் தைரியமாய் சொல்லுவோம், ஆண்டவரே, இதுவரை நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டீரப்பா. இப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் என்னை அறியாமலே நான் பல தவறுகளை செய்து விடுகிறேன். என்னுடைய நினைவினால், என்னுடைய பார்வையினால், என்னுடைய உடல் உணர்ச்சிகளினால் பல தவறுகளை நான் செய்து விடுகிறேன் அப்பா. என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்பாவிடத்தில் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது 1 யோவான் 1:7 சொல்லுவது போல, குமாரனாகிய கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை அவர் கழுவிக்கொண்டே இருக்கிறார். எதிர்கால ரட்சிப்பு என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நம்ம வாசித்தோம். அப்போஸ்தலர் 2:21 சொல்ல, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான், காப்பாற்றப்படுவான். இந்த உலகத்திலே பாவத்தின் விளைவுகள், ஏற்கனவே நாம் செய்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்தார். நிகழ்கால ரட்சிப்பு, பாவத்தின் குணாதிசயங்கள், ஒவ்வொரு நாளும் அதிலே நமக்கு ரட்சிப்பை அவர் தருகிறார். எதிர்காலத்திலே ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. பாவ பிரசன்னத்திலிருந்தே நமக்கு ஒரு விடுதலை. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சென்று விடுகிறோம்.
அங்கே பாவமே கிடையாது, அந்த பிரசன்னமே கிடையாது. அங்கே எல்லாரும் தேவதூதர்களைப் போல பரிசுத்தவான்களாய் மட்டும்தான் அங்கே நாம் இருக்க முடியும். பாவத்தின் பிரசன்னத்தில் இருந்தே நமக்கு ஒரு விடுதலை. இன்றைக்கு எவ்வளவுதான் ஆண்டவரிடத்தில் இருந்து மன்னிப்பு கேட்டு நம் பரிசுத்த ஜீவியத்தில் இருந்தால் 100% இந்த பூமியில இருக்கும் வரை பாவம் நம்மை அசுத்தப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறது. 100% பரிசுத்தமாக இங்கே இருக்க முடியாது. ஆனால் பரிசுத்தத்தை நோக்கி, அந்த 100% நோக்கி ஒவ்வொரு நாளும் கவனமாய் நாம் வழி நடந்து கொண்டே வர வேண்டும். பூரணம் அடையும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்லுகிறோம். எதிர்கால ரட்சிப்பு, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே நமக்கு ஒரு விடுதலை. அங்கே பாவம் இல்லை, அலறல் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. மகிழ்ச்சியாய் நாம் இருப்போம். என கண்பானவர்களே, எதிர்கால ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். தொழுது கொள்ளுதல், ஆண்டவரை சேவித்தல். இந்த தொழுகை, ஆராதனை, சில ஆலயங்களில் போட்டிருப்பாங்க, முதலாம் ஆராதனை, 2ஆம் ஆராதனை, காலை ஆராதனை, மாலை ஆராதனை என்றெல்லாம் போட்டிருப்பார்கள். அதற்கு இன்னும் ஒரு நல்ல பெயர் கொடுக்க வேண்டுமானால் தொழுகை. முதலாம் தொழுகை ஆண்டவரை தொழுது கொள்ளுதல். ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் என்றால் என்னவென்றே தெரியாத பலர் தங்களுக்கு தாங்களே ஆராதனை வீரர்கள் என்று பெயர் சூட்டி கொள்ளுகிற அவலமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே அல்லது ஒரு சபையிலே தேவ பிள்ளைகளாய் நாம் கூடி வொர்ஷிப் டைம்ல முதல் ஜெபத்திலே தொழுகை ஆரம்பித்து விடுகிறது. அதன் பிறகு தேவ ஆலயத்திலே அல்லது திருச்சபைகளிலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகள் எல்லாமே தொழுகையிலே அடங்கி இருக்கிறது. எல்லாமே தொழுகை. ஆனால் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கென்று ஒரு நேரத்தை வைத்து எழுப்பி விட்டு பாடல்களை உட்கார்ந்து பாடுறோம், திரும்பி எழுப்பி நின்று பாடுறோம். அதை பெரிய ஆராதனை என்று செயற்கைத்தனமாய் அதை நாம் நடத்துகிறோம். என கண்பானவர்களே, ஒரு விதமான உலக பிரகாரமாக நம்மை பரவசப்படுத்த வேண்டும் என்று ஊழியர்கள் விரும்புகிறார்கள். அந்த பரவசத்தை அபிஷேகம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்படி நம்மை பரவசப்படுத்துவதற்கு ஆதி காலங்களிலிருந்தே பல யுக்திகளை, பல ஸ்ட்ராட்டஜிஸை தேவ ஊழியர்கள் கண்டுபிடித்துக் கொண்டே வருகிறார். இன்றைக்கு அது நடனத்திலும், ஆல்டரில் புகை போடுவது, வண்ண வண்ண விளக்குகளை ஒளிர வைப்பது போன்ற சினிமாத்தனங்களிலே வந்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். இதில் எதற்கு? ஜனங்களை மெய்மறந்து ஆட வைப்பதற்கு, ஜனங்களை மெய்மறந்து பரவச நிலை கொண்டு போவது. அந்த பரவச நிலையிலே செல்லும் பொழுது சில காரியங்கள் உலக பிரகாரமாய் பலவிதமான மாற்றங்கள் நமக்குள்ளே நடக்கும். அதை அபிஷேகம் என்றும் அதை தேவனுடைய காரியங்கள் என்றும் இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இதைத்தான் மற்ற மார்க்கத்திலும் செய்கிறார்கள். எல்லா மார்க்கங்களிலும் இந்த மாதிரி பரவச நிலைக்கு மக்களை நடத்துகிறார்கள். இரவு முழுவதும் நடனம் ஆடுகிறார்கள், பரவசம் அடைகிறார்கள், அதிலே தெய்வத்தை தரிசித்ததாய் வேறு சொல்லிக் கொள்ளுகிறார்கள். என் சகோதரரே, இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளே அழைத்து கொண்டு வந்த பொழுது யோசுவாவிடத்தில் சொன்னார், யோசுவா, ஜனங்களுக்கு நீ தேசங்களை பங்கு வைத்து கொடுக்க போகிறாய், நான் சொன்னபடி நீ செய். அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஒரு காரியத்தை திட்டமாய் நீ சொல்ல வேண்டும். 6 விதமான முரட்டு ஜாதியினரை இந்த பூமியிலே நான் வைத்திருக்கிறேன். ஏவியர், எபூசியர், கிர்காசியர், கானானியர், அம்மோனியர் என்கிற 6 விதமான முரட்டு ஜாதியினர் உள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் அங்க இருக்கணும், உள்ள இருக்கணும். அவர்களை முற்றிலும் நான் துரத்தி விடவில்லை. அவர்கள் நம்முடைய மக்களுக்கு இடைஞ்சலாத்தான் இருப்பாங்க. அந்த இடைஞ்சல்ல இருந்தா தான் இவன் சரியா ஜெபம் பண்ணுவான்.
அப்பதான் இவன் கூடி ஜெபிப்பான், மற்ற சபை சகோதரனை நேசிப்பான். அதனால் நான் அவங்களை வைத்திருக்கிறேன் பூமியிலே. ஆனால் உள்ளே வருகிற இஸ்ரவேலர்கள், அவர்களுடைய முறைமைகளை நீங்கள் கை கொள்ளாதிருங்கள். அவர்கள் ஆடுவார்கள், பாடுவார்கள். நாம் அப்படி செய்யக்கூடாது. அருமையான ஒரு தேவ மனிதர் பாளையங்கோட்டையில் இன்றும் இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை மிக கவனமாய் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிற தேவ மனிதர். அவர் ஒரு முறை பாளையங்கோட்டையிலே ஒரு ஆலயத்திலே செய்தி கொடுக்க அழைத்தார்கள். அவர் சொன்னார், சரியான தெய்வத்தை தவறாய் ஆராதிக்கிறார்கள். சரியான தெய்வத்தை தவறாய் ஆராதிக்கிற ஒரு கூட்டம் என்று அவர் 4 தலைப்பில் பேசினார். தவறான தெய்வத்தை தவறாய் ஆராதிக்கிறவர்கள், தவறான தெய்வத்தை சரியாய் ஆராதிக்கிறவர்கள், சரியான தெய்வத்தை தவறாய் ஆராதிக்கிறவர்கள், சரியான தெய்வத்தை சரியாய் ஆராதிக்கிறவர்கள் என்று. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரசங்கம் அது. அப்ப சரியான தெய்வத்தை இன்றைக்கு தொழுகை என்ற பெயரிலே தவறாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனம் கிறிஸ்தவத்திலே பெருகிவிட்டார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே தொழுகையை குறித்து நாம் சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? அது ஒரு பெரிய வார்த்தை. தொழுகை என்பது ஏதோ ஒரு சின்ன டெஃபினிஷன்ல அதை அடக்க முடியாது. யோசுவா சொன்னார், நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. சேவித்தல், சேவிக்கிறது பழைய வார்த்தைகள். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, என் மகனே, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி தண்டிலே சேவகம் பண்ண தன்னை எழுதி கொண்டவன் எவனும். தேவனை சேவித்தல் என்றால் என்ன பொருள்? இராணுவத்திலே பணி செய்வது போல. சேவித்தல் என்றால் அதனுடைய பொருள் அவருக்கு வேலை செய்தல், பணி செய்தல், ஊழியம் செய்தல். ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் என்றால் அவருடைய பணியாளராய் நான் வாழ்கிறேன், அவருடைய வேலைக்காரனாய் நான் இருக்கிறேன். அவரை தொழுது கொள்ளுதல் என்றால் அவரை நான் ஆராதிக்கிறவனாய் இருக்கிறேன், அவரை நான் பணிந்து கொள்ளுகிறேன். ஆதி பக்தர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள், பணிந்து கொண்டார்கள். அப்ப தொழுகை என்பதற்கான காரியங்களை நீங்கள் பாருங்கள். தேவ சமூகத்திலே தேவ பக்தியோடு அமர்ந்து வசனங்களை 1ஆம் பாடம் 2வது பாடம் வாசிக்கிறோம். தொழுகையின் அது ஒரு பகுதி, அதுவும் தொழுகைதான். பரவசப்படுத்துகிற நிகழ்வுகள் நம்மை தவறான விஷயத்துக்கு கொண்டு செல்லும். தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது நாம் பரவசம் அடைகிறோம். ஆனால் பரவசப்படுத்தி நீ அபிஷேகத்தில் நிரம்புகிறாய் என்று சொல்வது தவறு. அங்கே வேற ஆவிகள் உள்ளே ஊடாட வாய்ப்பு வந்து விடுகிறது. பாளையங்கோட்டையில் திறந்த வெளி மைதானத்திலே பல வருடங்களுக்கு முன்பு இந்த ஆராதனையை திறந்த வெளியிலே கொண்டாட வந்தார்கள். ஆராதனை என்பது, தொழுகை என்பது தேவனுடைய சபையிலே, தேவனுடைய ஆலயத்திலே தேவ பிள்ளைகளாய் நின்று தொழுது கொள்ள வேண்டும். வெளியரங்கமான கிரவுண்டில் கூட்டங்களை நடத்தும் பொழுது அங்கே எல்லாரும் வந்திருப்பார்கள். அங்கே ஆராதனை தேவை, அங்கே சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்க வேண்டும் திரள் கூட்ட மக்களுக்கு. ஆண்டவர் திரளான மக்களை சந்தித்த பொழுது இறையரசின் ரகசியத்தை குறித்து பேசினார். அங்கே அவர்களை ஆராதிக்க அவர் வைக்கவில்லை. ஆராதனை என்பது ஜெபாலயங்களுக்குரியது. தொழுகை என்பது அடைக்கப்பட்ட தோட்டம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு.
ஒரு சபைக்குள்ளே நின்று தேவ பிள்ளைகளாய் அதனால்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொன்னார், என் மகனே தீமோத்தேயு, சுத்த இருதயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு கூட சேர்ந்து அவரை தொழுது கொள். துன்மார்க்கனோடும் பாவியோடும் நின்று தொழுது கொள்வது அது தொழுகை அல்ல. அந்த தொழுகை கர்த்தருக்கு அருவருப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து சுத்த மனசாட்சியோடு தேவனை மெய்மறந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனை, அதுக்கு இசை தேவையில்லை, ஆடம்பரங்கள் அங்கே தேவையில்லை. பணிவும் தாழ்மையும் துக்கமும் கொண்ட இருதயத்தோடு, உத்தம மனஸ்தாபத்தோடு, உண்மையான விசுவாசத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அந்த நேரம். என கண்பானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்தவத்தால் மறக்கப்பட்டு விட்டது, ஒதுக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஆராதனை என்றாலே புறவினத்தார் அடிக்கிறது போல கொட்டு அடித்து ட்ரம்ஸ் வாசித்து அதிலே ஜனங்களை திரும்ப திரும்ப அந்த பாடல்களை பாடி உணர்ச்சி வசத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் இந்த பரவச அனுபவத்திலே வரும் பொழுது அபிஷேகம் பெற்று விட்டீர்கள் என்று சொல்லி நம்மை வஞ்சிக்கிறார்கள். ஆகவேதான் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் மற்றவர்களை நேசிக்க முடியாமல் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சுபாவங்களை இங்கே பார்க்க முடியவில்லை. ஆனால் அபிஷேகம் பெற்றோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் அபிஷேகம் பெற்றால் என்ன அடையாளம் தெரியுமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரோமர் 5:5 சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்படுகிற தேவ ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு தெய்வீக அன்பு என்னை நிறைத்திருக்கிறது என்று பொருள். இந்த தெய்வீக அன்பு நிரப்பப்பட்ட மனிதர்களை எளிதாய் நாம் கண்டுகொள்ளலாம். இன்னைக்கு அபிஷேகம் என்று சொல்லி அதற்காக ஜனங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவர் படுத்துகிற பாடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இதுவோ ஆராதனை என்று சொல்ல தோன்றும். இதுவல்ல ஆராதனை. ஆராதனை என்பது அன்பினால் நிரப்பப்படுகிற ஒரு நேரம். ஒரு திருச்சபையிலே ஆண்டவருடைய தொழுகை, ஆண்டவருக்கு ஆராதனை நடைபெறுகிறது என்றால் தேவ அன்பு ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஊற்றப்படுகிறது. தேவனுடைய அன்பு ஒரு மனிதனிடத்தில் ஊற்றப்பட்டால் தன்னை சபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற அன்பு, தன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற அன்பு, சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பு, தேவனுடைய திருச்சபையிலே அன்பினாலே நிறைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு தொழுகை. நம்முடைய தொழுகை நேரங்கள் எப்படி இருக்கிறது? தொழுகை முடிந்து நாம் வெளியே வரும் பொழுது தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆராதனை என்பது தேவனோடு அவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். அவரை சார்ந்து கொள்வோமா? மெய்யான அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா, உம்முடைய தெய்வீக அன்பினால் என்னை நிரப்பு, என் வாழ்க்கையிலே ஒரு தெளிவான மாறுதல் எனக்குள்ளே உண்டாக வேண்டும். எதிர்கால ரட்சிப்புக்கு நேராய் நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை இறந்த கால ரட்சிப்பாய் என் பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை மன்னித்தீர், புது மனிதனாய் என்னை மாற்றி இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உம்மிடத்திலே வந்து என்னை கழுவிக்கொள்ளவும், ஒவ்வொரு நாளும் என் மேல் விழுகிற பாவ கரைகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் என்னை மன்னித்து கொண்டே வருவதற்கு தற்பரிசோதனை செய்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, எதிர்கால பரிசுத்தத்தை நோக்கி நான் கடந்து செல்கிறேன். எதிர்கால ரட்சிப்பை நோக்கி கடந்து செல்லுகிறேன்.
அதற்கு நீர் தருகிற ஒரு ஆசீர்வாதம் தொழுகை. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். மெய்யான ஆராதனைக்குள்ளே, மெய்யான தொழுகைக்குள்ளே என்னை எங்களை நடத்தும் என்று சொல்லி அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? எல்லார் கண்களை மூடிக்கொள். வாரும் பரனாவியே, தாரும் உந்தன் கிருபைகளை, அடியார் நெஞ்சம் அனல் கொண்டெறிய அன்பரே உம்மை அண்டி வந்தோ. இந்நேரமே உம்மாவியா அடியார் நெஞ்சம் நிரப்பிடுமே. வாரும் பரனாவியே, தாரும் உந்தன் கிருபைகளை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிற ராஜா, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அவர்களை நீர் அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மெய்யான ஆராதனைக்குள்ளே, மெய்யான தொழுகைக்குள்ளே ஆண்டவரே, தெய்வீக அன்பினால் நாங்கள் நிரப்பப்படும்படிக்கு எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தெய்வீக அன்பு எங்களை மூடட்டும், உடைய தெய்வீக வல்லமை எங்களை மூடட்டும். நீர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாங்களும் பூரண அன்புள்ளவர்களாய் எங்களை மாற்றும்படிக்கும் இடத்துல மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே. எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பயங்கள், தடுமாற்றங்கள், எல்லா விதமான அன்பற்ற தன்மைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விலகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக அன்பினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையாய் இப்பொழுது நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தொழுகை அர்த்தமுள்ளதாய், எங்களுடைய தொழுகை புத்தி உள்ள தொழுகையாய் ஆண்டவரே இருக்கும்படிக்கு எங்களை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும், காத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளோடு சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள். சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளோடு சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள். இந்த தொழுகையை குறித்த உங்கள் சந்தேகங்களை, உங்களுடைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் திரையில் காண்கிற எண்ணுக்கு எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.